ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ சோலோ மேக்ஸ் 11 நியூபி எபிசோடு 47 பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு அந்த புத்திருக்கட்டு ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துகிற அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவன் அந்த கிரியத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுப்பான். பார்த்தா அந்த மேஜிக் பவர் கேன்சல் ஆகி அவன் வாயிலிருந்து ரத்தமாக தள்ள பாருங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படி சொல்லிட்டு கெத்தா இருந்துச்சு நின்று அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவரோட மேஜிக்கை கேன்சல் பண்ணிப்பாரு. அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவரை கேன்சல் பண்ணனால அவனால தூக்க முடியாம அந்த கிரீடத்தை தூக்கிட்டு இருப்பான். அது அவன் அப்படியே எரிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொல்லுவாரு, டேய் நீ அந்த கிரீடத்தை தூக்குறியா, அது உன்னை ஒர்த்தா இல்லையான்னு செக் பண்ணுடா, நீ ஒர்த்து இல்லை அப்படின்னா அவனை அப்படியே எரிச்சு சாம்பல் ஆக்கிரும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி இந்த கிரீடம் அவன் அப்படியே எரிக்குது பாருங்க. புத்தூர் கட்டு போட்டவனுக்கு உடம்பு ஃபுல்லா கட்டு போடுற மாதிரி எல்லாமே எரிஞ்சு போயிருது. அப்படி தீஞ்சு போய் நிக்கிறான் பாருங்க. நம்ம ஹீரோ அவன்கிட்ட போயிட்டு அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு இந்த ஸ்வாடை நல்லா இருக்கே சொல்லிட்டு பார்த்துட்டு பாருங்க. அவன் அப்படி வழியில துடிச்சிட்டு என்ன கொன்று, என்னோட ஸ்வாடை வச்சு என்ன கொன்று அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை தனக்கு சொந்தமாக்கிட்டு திருப்பி அவனுக்கே தியாகம் பண்ண அதை அவன் எடுத்துக்குவான். அப்புறம் என்ன அவனோட பவரை நம்ம ஹீரோ காப்பி பண்ண அவன் அப்படி காத்தோட காத்தா கரைஞ்சு போவான் பாருங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு டேய் உன்ன மாதிரி ஒரு மோசமான ஆளை பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு காத்தோட காத்தா கரைஞ்சு போனோன்னே நம்ம ஹீரோ அவனோட பவரை காப்பி பண்ணிடுவாரு. அப்புறம் என்ன நம்ம ஹீரோ அந்த கிரீடத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போக அங்க கட் பண்ண இந்த பக்கம் நம்ம கேப்ரியல் ஏஞ்சலுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து நிற்பான். அவன் சொல்லுவான், நம்மளுக்கும் அந்த கிஸ்கலோட படைக்கும் பெரிய சண்டை நடந்தது, அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அந்த கிஸ்கல் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஜின்ன தேடி போயிருக்கான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம கேப்ரியலா நம்ம பெரிய தப்பு பண்றோம்னு நினைக்கிறேன், நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த கிரீடத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுப்பான்ல, அதுல அந்த கிரீடம் நம்ம ஹீரோவை போட்டு பாடா படுத்தும் பாருங்க. நம்ம ஹீரோ திணறுவான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஜுன்னு தெரசா சுட்டி பொண்ணு எல்லாம் நம்ம ஹீரோ இருக்க சைடை பார்த்தா ஆறா சும்மா பட்டை இழப்போம். என்னாச்சுன்னு பார்த்தா அந்த கிரீடம் போட்டு நம்ம ஹீரோ பாடப்படுத்துறத பார்த்துட்டு நம்ம தெரசா ஐயோ அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்துற அலிஸ் வேம்பேரும் அவனுக்குலாம் ஒன்னாகாது, கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த கிரீடத்தை கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அப்புறம் மயங்கி விழுந்துருவான். அப்புறம் என்ன ஜுன்னு தெரசா எல்லாம் எழுப்பி விட நம்ம ஹீரோ நான் ஒரு வழியா கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா சூப்பர், இப்ப என்னோட பவர் வெறித்தனமா போயிருச்சு, சூப்பர் அப்படின்னா நம்ம இப்போ 50வது ஃப்ளோருக்கு கூட போகலாம், செம்ம பவர் ஆயிட்டேன், வெறித்தனமா இருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அதை யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் ஓப்பன் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, நான் தான் அந்த டவருக்கெல்லாம் ஓனர், நான் தான் அதை கிரியேட் பண்ணேன் அப்படி சொல்லியிருக்கோம்ல, அந்த இது தாங்க இங்க பார்த்துட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு ஏதோ ஆவி மாதிரி இருக்குது. அது நம்ம ஹீரோ பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ இந்த கிரீடத்தை எடுப்ப அப்படின்னு, இன்னும் டவர்ல மேல போக போக நீ நிறைய முடிவை எடுத்தாகணும், நீ என்ன பண்ண போறேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லு பாருங்க. அடடே இதுதான் அந்த டவருக்கு ஓனரா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த டவரோட ஓனருக்கு டக்குன்னு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா அவன் உன்னை தேடி வரான், இங்கிருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்ல அது அடிச்சு போறேன்ட்டு அங்கிருந்து பறந்து போகும் பாருங்க. அது இருந்த இடம் அப்படியே வெடிச்சு சதறிட்டு இருக்குது. அது போகும்போது ஜின்னு மறுபடியும் இங்க பவர்ஃபுல்லா மாறுற வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டேன், உங்ககிட்டயும் மாட்ட மாட்டேன்டா, முடிஞ்சா புடுறா, சிறுத்தை சிக்கும் சில்வண்டு சிக்காது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்க. அப்படியே கேட்பா அந்த டஞ்சன் கேட்டுக்கு வெளியே 19வது ஃப்ளோர் காட்டுக்குள்ள அந்த யூஎஸ்சிஸ் இருந்தா பாத்தீங்களா, அவளோட படம் அந்த குதிரை மனுஷங்க எல்லாம் செத்து போக அங்க நம்ம ஜுன்னு தெரசா வந்து நிப்பாங்க. அங்க யூஎஸ்சிஸ் மட்டும் உயிரோடு வந்து நின்றுட்டு நானும் உயிரோட தான் இருக்கேன் சாகலன்னு சொல்ல அங்க வந்து தெரசா அவளை ஹீல் பண்ணிட்டே இருப்பா. அது கேட்டுட்டு தெரசா சாரி மன்னிச்சிரு எங்களால தானே இது அப்படின்னு சொல்ல அந்த யூஎஸ்சிஸ் அதை பத்திலாம் யோசிக்காம ஜின்னு எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பின்னாடி பார்த்தா நம்ம அலிசு அவன் ஒரு வெறித்தனமான வேலைக்கு போயிருக்கான், அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலிசு ஜுன்னை பார்த்துட்டு டேய் நீ ஸ்வாடை வச்சு சண்டை போடல, அது எனக்கு கத்து கொடு, எனக்கு அது தெரியாது, நீ அப்படி சொல்லி கொடுக்கல, இதுக்கு முன்னாடி ஒரு பவர் யூஸ் பண்ணல ஜின்னு கிட்ட சொல்லாதன்னு, அதை அப்படியே சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவா. அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த டஞ்சனுக்குள்ள தாங்க இதுக்கு முன்னாடி அந்த புத்தூர் கட்டவனை தோக்கடிச்சான் பாத்தீங்களா, அந்த இடத்துல அவனோட அந்த போக்கி மான்ஸ் எலும்பு குட்டியா இவங்களெல்லாம் வச்சுட்டு ஆழமா ஏதோ தோண்டிக்கிட்டே இருப்பான். அங்க சாலமன் பயங்கரமா தோண்டிட்டு இருக்க. எலும்பு குட்டியா அங்க இருக்க சில்வர் டிராகனை பார்த்துட்டு ஏய் ஒழுங்கா தோஞ்சுதா, ஒழுங்கா தோந்தல ஜின்னுக்கிட்ட தொந்தி குத்துவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்வர் டிராகனை மிரட்டிட்டு இருக்கோம். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்க மேல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அந்த டீமன் கிங் வந்துட்டு டேய் என்னடா நீ பாட்டுக்கு இங்க இருக்க, ஒழுங்கா என்கிட்ட வந்து அசிஸ்டண்டா சேர்ந்துக்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற, உனக்கு இன்னொரு என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு அந்த டீமன் கிங்கும் சந்தோஷப்பட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த காப்ளின் இருக்கான் பாத்தீங்களா மேனேஜரு, அவன் என்னடா அவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான், புத்தூர் கட்டு போட்டவனே கொண்டுட்டானா சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அந்த கிஸ்கல் வந்து நிப்பான். அவன் வந்துட்டு டேய் அந்த
ஜின்னு எங்கடா இருக்கான், ஒழுங்கா வந்து வழியை காட்டுறா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட இந்த கப்ளின், டே நான் அந்த டவரோட மேனேஜர், அதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுரா, இருந்தாலும் நீ 19வது ஃப்ளோருக்கு போயிடாது, அது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த சொல்லாம சொல்லி விட்டுருவான். அதை கேட்ட அந்த கிஸ்கலு, நான் அவனை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, அதை பார்த்துட்டு அந்த காப்ளின் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், இந்த தடவை உன் கதை முடிஞ்சிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பேசிட்டு இருப்பான். அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம அலிஸ் வீட்டுக்கு வர, அங்கதான் லீடரு நம்ம ட்வின்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, கதவை திறந்தோடனே நம்ம அலிஸ் மேல ஹீரோ நினைச்சு கேக்க தூக்கி வீசுறாங்க. செம பல்ப் ஆயிருது எல்லாத்துக்குமே. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த டீமன் கிங்குக்கு கோக்கை கொடுத்து குடிக்க வச்சுட்டு இருப்பான். அதை குடிச்சு முடிச்சுட்டு தூக்கி வீசினா நம்ம ஹீரோ நிறைய கோக்கு கொடுத்துருக்கான் போல இருக்கு. அப்புறமா அந்த டீமன் கிங் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு சொன்னியடா, அது எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டக்குன்னு பார்த்து அங்க இருந்து குழியில இருந்து அப்படி மேல எஞ்சி வருவான் பாருங்க அந்த போக்கிமானு, அது வந்து குழி தோண்டியாச்சுக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அந்த டீமன் கிங் உள்ள போய் பார்த்தா ஒரே மானா கிறிஸ்டலுங்க, அதாவது ஐஸ் கிறிஸ்டல். அந்த ஐஸ் கிறிஸ்டல் எல்லாம் சும்மா கசகசன்னு அங்க இருக்க. அதை பார்த்துட்டு அந்த டீமன் கிங், டே என்னடா இங்க வெறும் ஐஸ் கிறிஸ்டல் தானே இருக்குது, இங்க எதுக்கு வந்திருக்க, அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பழங்காலத்து மேஜிக் மிருகம் இருக்குமே, அதை நீ என்ன பண்ண போற, அதை தேடி தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதை தேடி வந்திருக்கனா இல்லையான்னு தெரியல, ஆனா அது நம்மளை தேடி வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, பின்னாடி பார்த்தா அந்த உல்ஃப் மாதிரி இருக்குங்க அந்த மிருகம், அது அப்படியே நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு மேல நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜுன்னு அலிசி இவங்கெல்லாம் நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அலிசி நம்ம ஜுன்னு கிட்ட, ஒழுங்கா எனக்கு உன்னோட ஸ்வாட் டெக்னிக்கை கத்துக்கொடு, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க. நம்ம ஜுன்னு, சரி சொல்லி கொடுக்குறேன், அண்டர் அசோசியேஷன்ல ஒரு பில்டிங் ஃப்ரீயா இருக்கு, அங்க போய் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த உல்ஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்கம் அந்த டீமன் கிங் அது கூட சண்டை போட போவான். இந்த என்டர்டைன்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உல்ஃப் பீஸ்ட் கிட்ட சண்டைக்கு போக, அது அப்படியே அதோட ஐஸ் வச்சு அட்டாக் பண்ண, இது அப்படியே உறைஞ்சு போயிடும் அந்த டீமன் கிங். உறைஞ்சு போன திரும்பி அந்த ஐஸ் எல்லாத்தையும் உடச்சிட்டு, ஏய் நீ ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்க, வா வா அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டீமன் கிங் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி நல்லா தான் சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த டீமன் கிங் மேல இருக்க அந்த ஐஸ் அப்படியே உடச்சு எடுத்துட்டு ஒரு மாதிரி மேஜிக் பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு சமையல் பண்ணுவான். அது ஸ்ட்ராபெரி டிஷ். அந்த ஸ்ட்ராபெரி பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க. என்ன செய்வான், அந்த ஐஸையும் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் பண்ணி செஞ்ச அந்த ஸ்ட்ராபெரி டிஷ்ஷை பார்த்த உடனே அந்த டீமன் கிங்குக்கும் அந்த உல்ஃப் பீஸ்டுக்கும் ஐ சூப்பரா இருக்கே சொல்லிட்டு வாயில எச்சு ஊறி அப்படியே சாப்பிடுவாங்க பாருங்க ரெண்டு பேரும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த உல்ஃப் பீஸ்ட் அப்படியே தடவி கொடுத்துட்டு, அவ்வளவுதான் இதுக்கப்புறம் இது என்னோட கண்ட்ரோல்ல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு மேஜிக் சோல் பால் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துருவான் பாருங்க. அதை எடுத்துட்டு, நான் இதை வச்சு ஒரு பயங்கரமான விஷயம் செய்ய போறேன், அது எனக்கு எந்த அளவுக்கு உதவ போகுதுன்னு நான் இதுக்கப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சும்மா வெறித்தனமா சொல்ல, அப்படி அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இங்க 19வது ஃப்ளோர்ல ஒரு டஞ்சனுக்குள்ள இருக்கான். ஆனா 19வது ஃப்ளோர்ல இருக்கிற பாஸை சண்டை போடுறதுக்காக மற்ற கண்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருப்பானுங்க. ஆனா அவங்களால முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பானுங்க. அங்க இருக்க ஒரு மொட்டை தலையா, டே எப்படியாச்சும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சண்டை போடுங்கடா, இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள இதை முடிச்சிடலாம்டா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. அப்ப டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பாகி இந்த 19வது ஃப்ளோர் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை பார்த்துட்டு மற்றவங்களாம் சாக்காயிருவாங்க, எப்படி இது நடக்கும், இதுக்கு வாய்ப்பே இல்லையே, நம்ம இன்னும் பாச கொள்ளலையே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இங்க நம்ம மரியா நிப்பாங்க பாருங்க, அவங்க யோசிப்பாங்க, அந்த ஜின்னு பார்த்த வேலையா தான் இருக்கும், வேற யாரும் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இது எப்படி முடிஞ்சது அப்படின்னா, நம்ம ஹீரோ அந்த பீஸ்டோட சோல் ஒன்று எடுத்தான் பாத்தீங்களா உருண்டையா, அதை எடுத்தனால இந்த 19வது ஃப்ளோர் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ அந்த உல்ஃபை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு அங்க பயங்கர வெளிச்சம் வரும். யாரா வராங்கன்னு பார்த்தா அங்க அந்த கிஸ்கல் ஏஞ்சல் வந்து நிப்பாங்க, கூட நிறைய பேர் வந்து நிப்பாங்க, மேல அப்படி பறந்து வந்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிஸ்கல் அவங்களோட கடவுளோட பவரை யூஸ் பண்ணுவான் பாருங்க, அது செம்ம பவரா இருக்கும். அதை பார்த்துட்டு மற்றவங்கலாம், இதை நீங்க இப்ப ஏன் யூஸ் பண்றீங்க, அது ரொம்ப பவர்ஃபுல்லாச்சு அப்படின்னு சொல்ல, டேய் வாய முடுறா, இதை நான் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ்கல் யூஸ் பண்ணுவான் பாருங்க. அட்டாக் சும்மா வெறித்தனமா வரும். அது நம்ம ஹீரோ என்ன ஆனானே தெரியாது. அதை பார்த்துட்டு அந்த கிஸ்கல், டேய் போங்கடா அந்த ஜின்னு அப்படி தூக்கிட்டு வாங்கடா, அவன் மயக்கம் போட்டு கிடக்குறானா செத்து கிடக்குறான்னு பாருங்கடா அப்படின்னு சொல்ல, அங்க கட் பண்ண இந்த பக்கம் நம்ம அலிஸ்க்கு நம்ம ஹீரோ அட்டாக் வாங்கணும்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. நம்ம ஹீரோ உயிரோட இருக்கானா இல்லையா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா அலிஸ். அப்பன்னு பார்த்து அங்க இருக்கிறது நம்ம ஜுன்னு அந்த ஸ்வாடை வச்சு ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பானா. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம சென்ட்ராயின் இருப்பாங்க. அவன் அப்படி ஹாயா சேர்ல உட்காந்துட்டு, இதுக்கப்புறம் நான் எப்போ வெப்பன் செய்ய போறேன் தெரியல, வெப்பன் செய்யறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அங்க ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். யாரா வராங்கன்னு சொல்லிட்டு அவன் சேர் எடுத்துட்டு, யாரும் தெரியுமாடா நான் சென்ட்ராயின்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க. அங்க வந்தது நம்ம ஹீரோ தாங்க. வந்து விழுந்துட்டு, டே நான் தான்டா ஜின்னு, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, பார்த்தா நம்ம ஹீரோ தப்பிச்சிடாம போல இருக்கு. எப்படி தப்பிச்சான ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல பார்த்தா அந்த உல்ஃபை சட்டுன்னு நம்ம ஹீரோ வெப்பன்லாம் வச்சிருக்க அந்த ஸ்டோரேஜ்ல அனுப்பிவிட்டுட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரிவார்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ரிவார்ட் பாக்ஸை வச்சு டவருக்குள்ள ஏதாச்சும் ஒரு இடத்துக்குள்ள போகலாம். அதுவும் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி போன இடத்துக்கு அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி இங்க சென்ட்ராயின் கிட்ட வந்திருப்பாரு. வந்த நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, கையில அந்த சோல் பால் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே சென்ட்ராயிட்ட கொடுத்துட்டு, டேய் இந்த பவரை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு டேகர் செஞ்சுதாடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அதை பார்த்து சென்ட்ராயின் அவன் கூட
கூட இருக்க ஆளுக்கெல்லாம் செம்ம ஜாலி. ஐயா இந்த பவர் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, வெறித்தனமா இருக்கு, இருங்க கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்றாயின்னு அதை வச்சு அவன் டேகர் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, நல்ல வேலை அந்த ஏஞ்சல் கூட சண்டை போடாம தப்பிச்சிட்டேன், அவனுங்க என்ன விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானுங்க, இதுக்கப்புறம் நான் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சென்ட்ராயின்னு அந்த ஐஸ் சோலை வச்சுட்டு டேகரை செஞ்சு நம்ம ஹீரோ கையில கொடுக்க அந்த டேகர் பாக்குறதுக்கே சும்மா மாசா இருக்கும். நம்ம ஹீரோ அந்த டேகரை வச்சுட்டு நம்ம சேடம் போனா சஞ்சினு எப்படி அந்த காமிக்ஸ் டேகரை சும்மா ஸ்டைலா சுத்துவாரோ அதே மாதிரி நம்ம ஜின்னு இங்க அந்த ஐஸ் டேகரை சும்மா ஸ்டைலா சுத்திட்டு இதுக்கப்புறம் நான் ஆட போற ஆட்டத்தை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாசா நிப்பாரு பாருங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.